தான் ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பால் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 1.5 கப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 2வது 3வது பால் எடுக்கிறப்போ அது தாராளமாக 3 கப்பு இருக்கும். அதுலேயே பாதி இஞ்சியும் போட்டு சேர்த்து அரைச்சி தான் அந்த இஞ்சி சாரும் பாலுமா எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, பொரிகடலை, உப்பு 3 நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. இது பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் போட்டு நல்லா வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து இந்த காய் வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம சேர்க்கணும். எல்லாம் அடுத்து என்ன செய்கிறதுங்கிறது சொல்கிறேன். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம நறுக்கி வச்சுருந்தப்போ நிறைய காய் இருந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். இப்போ பாருங்கள், அது கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு. அந்த பூண்டு வெங்காயம்லாம் நான் இதிலேயே சேர்த்து தான் வேக வைப்பேன், வதக்கி போட மாட்டேன். ஸோ பூண்டெல்லாம் அதில் சேர்ந்து வேகிறப்போ காய் வந்து நல்லா குறைஞ்சிரும். ஒரு ½ அளவு தான் ஆகும். இவ்வளோ காய் இருந்தால் தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்போ வெஜிடபிள் ஸ்டியூன்னு தான் சொல்லுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், இந்த 2வது 3வது பால் எடுத்து வச்சு